பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 55வது அதிகாரம் 16வது வசனம். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலவேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்திலும் கூட கர்த்தர் தந்த நல்ல வசனத்திற்காய் நமக்கு நன்றி செலுத்துவோம். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அருமையான தாவீது ராஜா, அவர் ஒரு ராஜாவாக இருந்து விட்டும் அவருக்கு எல்லா வசதிகள் இருந்தும் அந்த ஒரு ராஜாவாகிய மனிதன் படைத்த ஒரு ஆண்டவரை குறித்த ஒரு ஆழ்ந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நடத்தப்பட்டபடியினாலே அவர் அந்த நாட்களிலே சொல்லுகிறார், அந்த நாட்களில் மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கையின் கண்மலை கர்த்தராகிய தேவன் மாத்திரமே. நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய பாடுகளாய் இருக்கலாம், பிரச்சனைகளாய் இருக்கலாம், எந்த வேதனையின் அனுபவங்களாய் காணப்பட்டாலும் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு அருகில் வந்து நம்மை விடுவிக்கவும் நம்மளை ரட்சிக்கவும் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தற்காலிக பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் மறுமையில் இன்னொரு நித்திய ஜீவனுக்கு நேராய் நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் அங்கும் கர்த்தருடைய கரம் மாத்திரமே நம்மை நடத்த முடியும். அந்த தேவனை இன்றைக்கு நம்முடைய வாயினால் அறிக்கையிட்டு இருதயத்தினால் நாம் ஏற்று நாம் சொல்லும் போது கண்டிப்பாக அந்த கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு பாடுகள் மத்தியில் இருந்துட்டு யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை, யாரிடத்தில் நான் கேட்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க அருமையான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை இன்னும் நாம் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்று வரைக்கும் அவருடைய சப்தம் கேட்கவில்லை என்று சொன்னார், ஒரே ஒரு நிமிஷம் கூப்பிடுங்க. கர்த்தாவே என்னை ரட்சியும் என்று சொல்லும்போது உங்கள் அருகில் வந்து அவர் உங்களை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எந்த சூழ்நிலை வேணுமானாலும் இருக்கட்டும், மறைத்து போன சூழ்நிலையிலும் என் தேவன் உங்களை விட்டுவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகையால் தான் தாவீது ராஜா சொல்லி இருக்கிறார், நான் அவரை எனது வலது வாரிசத்தில் நிறுத்தி இருக்கிறபடியே நான் அசைக்கப்படுவதில்லை என்று. என்னுடைய நம்பிக்கை இந்த பூமியில் அல்ல, வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நம்முடைய ஒத்தாசை வரும் என்றால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. இந்த நாட்களிலே அவருடைய சப்தம் கேட்கவில்லை என்றால் நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுடைய எல்லா பாடுகளுக்கும் விலக்கி நீங்களாக இயேசு வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். கர்த்ததாமே இன்றைக்கு உங்களை பலப்படுத்தி ஆற்றி தேய்ச்சி உங்களை ரட்சித்து வழிநடத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you all.